அது செய்யாத, இது செய்யாத, அங்கே போகாத, இங்கே போகாத, அப்படி இரு, இப்படி இரு, அவங்க கூட பேசாத, இவங்க கூட பேசாத, இப்படியெல்லாம் நிறைய கட்டுப்பாடுகளை சொல்லிக்கொண்டே ஒரு குழந்தையை நீங்கள் வளர்த்துனீங்கன்னா அந்த குழந்தை பிற்காலத்தில் உங்களோட எந்த பேச்சையுமே கேட்காது. இன்னொரு விஷயம், குறிப்பிட்ட காலத்தில் வரைக்கும் அது உங்களை பேச்சை கேட்பதை போல் நடித்து கொண்டே இருக்கும். அதுக்கு பிறகு எதிர்மறையாக செயல்பட ஆரம்பிச்சிடும். என்ன சொன்னீங்கனாலும் அந்த நல்லதை கேட்காது, அந்த நல்லதுக்கு எதிர்மறையாக இருக்கக்கூடிய கெட்டதை செய்யும். இப்படி ஒரு குணத்தை அதற்கு வளர்த்துவதே யார் அப்படின்னா பெற்றோர்கள் தான். அதனால் பெற்றோர்கள் நல்லா கவனிச்சுக்குங்க. குழந்தை என்பது தனி உலகத்தில் வாழக்கூடிய ஒரு தனி மனிதன். அந்த உணர்வு உங்களுக்கு இருக்கணும். உங்களுடைய எல்லா விஷயத்தையும் அதன் மேல் திணிக்காதீர்கள். ஏனென்றால் நிறைய குழந்தைகள் வளர்ப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனையே என்ன அப்படின்னா, பெற்றோர்கள் எப்படியெல்லாம் இல்லையோ அப்படியெல்லாம் குழந்தைகள் இருக்கணுங்கிற ஆசைப்படுறாங்க. இதுதான் மிகப்பெரிய முரண்பாடு. முதல்ல நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் வாழுங்க. குழந்தை உங்களை பார்த்து அதனுடைய தன்மையில் அது தன்னை வளர்த்தி கொள்ளும். அதுதான் வளர்ப்பின் மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டுதல் தாங்க லைஃப்.